நண்பர்களே, நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல ஹேங் ஆகும். இந்த மாதிரி ஹேங் ஆகுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் பயன்படுத்த தொடங்கிடுவோம். பட் அது இல்லை பிரச்சனை. அதுக்கு மேலேயும் பல பிரச்சனைகள் உங்க ஃபோன் சந்திக்குது அப்படி சொல்லலாம். இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும்னா ஒன்று, நம்ம ஃபோனில் உள்ள செட்டிங்ஸில் எல்லா விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம ஃபோனை இந்த மொபைல் ஹேங்கிங்கிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நமக்கு முழுமையாக தெரியல அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தும் போது ஒரு சிங்கிள் டேப்லேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட முடியும். அதாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த மொபைல் சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறதா நான் இது வரைக்கும் ஒரு சில அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்த்தல எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படி சொல்லலாம். அந்த சின்ன அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய மொபைல் ஹேங் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி, செட்டிங்ஸ்ல போயிட்டு நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். பட் அதை பத்தி எனக்கு முழுமையாக தெரியாதுங்க, நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வரக்கூடிய வீடியோல ஒரு ஆப் காட்டுறேன். அந்த ஆப் செமையான ஆப். நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஹேங்கிங் பிரச்சனை வருது, அதாவது மொபைல் ஹேங்கிங் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த ஆப்புக்குள்ள போய் ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சிட்டாலே போதுமானது, உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க அப்ளிகேஷன்ல போய் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபோன்ல பிளே ஸ்டோர் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் உங்க ஃபோன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிப்பேர் சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட் குவிக் ஃபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஆப்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்கு. அதாவது உங்க ஃபோன் ஹேங் ஆச்சுன்னா இந்த ஆப் உங்களுக்கு செமையா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். என்னோட ஃபோன்ல செமையா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோகோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் இன்ஃபர்மேஷன். ரேம் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிங்க, அதாவது உங்கள் ஃபோனில் எத்தனை ஜிபி ரேம் இருக்கோ அதில் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேட்டரி ஸ்ட்ரென்த், ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ், பேட்டரி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு சொல்லிட்டு கிளியர் கேஷ், மேனேஜ் ஆப்ஸ், ரிப்பேர் சிஸ்டம், பூஸ்டர் ரேம், எம்டி ஃபோல்டர், பேட்டரி சேவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். ஒத்த ஆப்புக்குள்ள 10 ஆப் இருக்குது அப்படி சொல்லலாம். ஸோ ஒரே இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். உதாரணத்துக்கு கிளீன் கேஷ், அதை நான் டேப் பண்ணுறேன். பாருங்க செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்க ரிசல்ட் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிளீன் கேஷ் டேப் பண்ணுங்க. சிஸ்டம் மெமரி கிளியர்ட். அதுக்கப்புறம் பூஸ்டர் ரேம், அதை நம்ம ட்ரை பண்ணலாம். எங்க போன்ல உள்ள இடையில விளம்பரம் வரும் பாருங்க, போனோட ரேமை பூஸ்ட் பண்ணுது. வாவ், செம்ம ஸ்பீடா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ நீங்க உங்க போனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை மட்டும் சூஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தலாம். ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர், தேவையில்லாத ஃபோல்டர் இருந்ததுன்னா அது உங்களுடைய ஸ்டோரேஜையே ஃபுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்டி ஃபோல்டர். ஸோ எம்டி க்ளீன் எம்டி 0% தான் இருக்குது. க்ளீன் பண்ணி பார்க்கலாம், அனலைஸ் பண்ணுது உங்களுக்கு. ஏதாவது ஃபோனில் எம்டி ஃபோல்டர் இருந்ததுன்னா வா இவ்வளவு எம்டி ஃபோல்டரா, 12 MB எம்டி ஃபோல்டர் இருக்குது. ஸோ க்ளீன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் 100% கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. செம்ம. மொத்தம் 12 ஃபோல்டர் இருக்கு. இந்த 12 ஃபோல்டரும் உங்களுக்கு அதிகமாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சி, பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிடும். எம்டி ஃபோல்டர் ஃபுல்லாக உங்கள் ஃபோனில் இருந்து கிளியர் பண்ணுது. அருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவ், அதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மோடு, நார்மல் மோடுன்னு இருக்கு. ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அல்ட்ரா மோடு, நார்மல் மோட். நான் நார்மல் மோடே யூஸ் பண்ணுறேன். நார்மல் மோடில் என்னெல்லாம் பண்ண பாருங்க, பிரைட்னஸ், டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்ஸ் ஃப்ரம் க்ளோசிங், சிஸ்டம் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் பேக் போங்க. செம்மையாக ஒர்க் ஆகுது. அப்புறம் டூல்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டெஸ்டிங், ஃபோன் கலர், பேக்கப் ஆப்ஸ், ரூட் செக்கர், எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த ரிப்பேர் சிஸ்டம் ஆப்பில். மோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, டாப் லெஃப்ட்ல 3 லைன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி, மோர் ஆப், இவங்களுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அருமையான ஒரு ஆப். நீங்களும் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்க. உங்கள் ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆச்சுன்னா இந்த ஆப் போதுமானது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் கலர் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம், அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.